கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை மொச்சை, கத்திரிக்காய், மஞ்சள் பூசணி இதை மூணையும் வச்சு கூட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் பச்சை மொச்சை எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மண் சட்டியில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடானதும் மொச்சையை போட்டுக்கலாம். இது ஒரு அரை வேக்காடை வேகட்டும். இப்போ நல்லா அரை வேக்காடை வெந்துருச்சு. இந்த டைமில் இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் சின்ன வெங்காயம், 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து இது வேகிறதுக்காக இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வைங்க. குழம்போடைய பச்சை ஸ்மெல் போகட்டும். மிளகாத்தூளெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இது கொதிக்க வைங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். காயும் அந்த மாதிரி நல்லா வேகட்டும். இப்போ இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அதுக்கு என்னென்னு பார்க்கலாம். தேங்காய் அரை மூடி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். குழம்போடைய பச்சை ஸ்மெல் போயிட்டு காயெலாம் நல்லா வெந்ததும் இதில் அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இது கொதிச்சிட்டே இருக்கிறப்ப நம்ம தாளிப்புக்காக கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை தாளித்து குழம்புல சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கூட்டை நல்லா சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.